அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை ஸ்ரீராம நவமி. 33 முறை ஸ்ரீராமநாமத்தை இப்படி எழுதி பாருங்கள். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல சில ஆன்மீக விசேஷ நாட்களில் நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீராமருடைய திருநாமத்தை சூட்சமமாக எழுதும் முறை. நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் சேனல்ல ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ஆல்ரெடி சில முக்கியமான சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம். அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ராமநாமத்தின் மகத்துவத்தை பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராமரை காட்டிலும் ராமநாமத்திற்கு அதிகமான மகத்துவங்கள் உண்டுன்னு நிறைய புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ராமநாமத்தை ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பருடன் சேர்த்து எழுதி பாருங்கள். ராக்கெட் வேகத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, எந்த நேரத்துல எப்படி இந்த ராமநாமத்தை நம்ம எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான நவமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:59 நவமி திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ராமநாமத்தை எழுதும் முறையை நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக நாம் எழுதி முடிக்கணும். மிகவுமே சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. நாளைய தினம் ஏப்ரல் 17 புதன்கிழமை அதிகாலை 4 மணி முதல் காலை 10 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம எழுதலாம். அதே போல மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலும் நம்ம எழுதலாம். இந்த இரண்டு நேரங்களுமே மிகவுமே விசேஷமானது. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் நாள் முழுவதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீராமருடைய திருநாமத்தை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம எழுதலாம். ராமநாமத்தை நாம் எழுதும் நேரம் முழுவதுமே சுபமான நேரம் தாங்க. இந்த திருநாமத்தை எழுத போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவையையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி முழு நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். முழு நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். உங்கள் மனதிற்கு பிடித்த, நீங்கள் மிகவுமே சந்தோஷப்படும் அளவிற்கு மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்து சேரும். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த ராமநாமத்தை நீங்க எழுதலாம். சூட்சமமாக ராமநாமம் எழுதும் முறைன்னு நம்ம பார்த்தோம். அப்படி என்ன சூட்சமம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 333 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம சேர்த்திருக்கோம். ஏஞ்சல் நம்பர்ல இந்த 333 மிகவுமே முக்கியமானது. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா குறிப்பிட்ட சில சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். இந்த நம்பர்ஸை ரிப்பீட்டடா நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இந்த 333 ஏஞ்சல் நம்பர் ராக்கெட் வேகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடியது. உங்களுடைய கண்களுக்கு இந்த 333 நம்பர் அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ
ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் சரி, அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் போது அதனுடைய பலன்கள் கோடி மடங்கு நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. எந்த நாளில் ராமநாமத்தை நாம் எழுதினாலுமே நமக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அதிலும் ஸ்ரீராமரின் அவதார தினமான நாளைய தினம் ராமநாமத்தை இந்த சூட்சமமான ஏஞ்சல் நம்பருடன் நாம் சேர்த்து எழுதும் போது பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர் அல்லது நோட்புக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோடு போடாத நோட்புக்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்க கோடு போட்ட நோட்புக் தான் வச்சிருக்கீங்க அல்லது டைரி நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட தாராளமாக எழுதலாம், தவறு கிடையாதுங்க. கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்ல இந்த ராமநாமத்தை நீங்க எழுதுங்க. பிளாக் கலர் மட்டும் பயன்படுத்த வேண்டாம், கருப்பு நிறத்துல எழுதாதீங்க. கிரீன், ப்ளூ அல்லது ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் எண்ணிக்கை. கரெக்டா 33 முறை நீங்க எழுதினாலே போதும். ஏன்னா அந்த எண்ணிற்கும் சக்திகள் உண்டு. சோ நீங்க அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. வெறும் 33 முறை மட்டும் தான் நம்ம எழுத போறோம். சோ நீங்க ரொம்ப வேகமா எழுதாதீங்க. பொறுமையா மன ஒருநிலை பாட்டுடன் ஸ்ரீராமரை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதுங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியுது பாருங்க. இதே போல நீங்க எழுதுங்க. 333 ஸ்ரீராம ஜெயம், 333 ஸ்ரீராம ஜெயம். நீங்க ஒரே லைன்ல இதை எழுதுங்க. 33 முறை நீங்க எழுதி முடித்ததற்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட்புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. இந்த பேப்பரை நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க, நீங்களே வச்சுக்கலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல நாளைய ஒரு நாள் மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. தினமுமே கூட டைம் இருக்கிறவங்க 33 முறை இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் ஸ்ரீராம நவமியாக இருப்பதனால இந்த திருநாமத்தை எழுத போறவங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நாளைய தினம் முறைப்படி விரதங்கள் மற்றும் கோவிலுக்கு போறவங்க, பூஜைகள் செய்யறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற வார்த்தையை தமிழ்ல மட்டும் தான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். எந்த மொழியில எழுதினா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதுங்க. ஏன்னா சில பேர்லாம் நீங்க கமெண்ட்ல தமிழ்ல எங்களுக்கு எழுத தெரியலன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.